2029 யார் பிரதமராக வருவார்கள் என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேல்மட்ட தலைவர்கள் முடிவு செய்வார்களே தவிர, நீங்களும் நானும் பேசி மோடி அவர்கள் இருப்பாரா இல்லையா என்று முடிவு செய்ய முடியாது. நம்பர் 1. இரண்டாவது, ஒரு ஆட்சி தொடர்ந்து நடக்கிறது என்றால் வரலாற்றில் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு அடுத்து மக்கள் பெரும்பான்மையாக ஆதரித்து ஒரு ஆட்சியை பெற்றவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதனால தான் முதன்முறை பெரும்பான்மை, இரண்டாவது முறை அதைவிட பெரும்பான்மை, மூன்றாவது முறையும் கூட ஒரு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய இடத்தை பிடித்திருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு என்னதான் தொடர்ந்து ஆட்சியை கொடுத்து சிறப்பாக இருந்தாலும் எதிர்க்கட்சிகளுடைய அந்த பிரச்சாரம் இயல்பாக சில மக்களுக்கு சரி மாற்றி போடுவோமே ஒரு சலிப்படையக்கூடிய நிலை, இத்தனையும் கடந்து மூன்றாவது முறை ஒரு பிரதமராக வந்திருக்கிறார் என்றால் அப்போ மக்களிடத்தில் அவருக்கு இன்னும் செல்வாக்கு இருக்கிறது. அது 2029 வரை அவருடைய தலைமையிலான ஆட்சி தொடரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே வேளையில் 2029க்கு ஒரு மாற்றுத் தலைவர் வருவாரா என்பதை நாம் இப்போ யூகிக்க முடியாது. அது கட்சியினுடைய தலைமை முடிவு செய்யும். அதாவது இந்த 2024 பாஜக 240க்கு எடுத்து காரணம் மெஜாரிட்டி வராத காரணம் ஆர்எஸ்எஸ் களப்பணி செய்யாததுனால்தான் வந்த வினை. அது குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் அது ஒரு நிலைமை உண்டாச்சு. இல்லை, ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தினர் 2024 மிக கடுமையாக பாரதத்தில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று உழைத்தார்கள். அவருடைய உழைப்பை கொச்சைப்படுத்தும் விதமாக பல நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் உடன்பாடு இல்லை, அவர்கள் 2 பேருக்கும் கருத்து புரிதல் இல்லை, அதனால் ஆர்எஸ்எஸ் வேலை செய்யலை, அதனால் தோற்று போய்விட்டது பல இடங்களில் என்று ஒரு தவறான பிரச்சாரம் திட்டமிடப்படுகிறது. உண்மையில் ஆர்எஸ்எஸ் மட்டுமல்ல, அனைத்து பரிவார அமைப்புகளும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று உழைத்தது. அதற்கு காரணம் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்கிற ஒற்றை காரணம் மட்டும் அல்ல. நாட்டினுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை 10 ஆண்டுகள் மிகச்சிறப்பாக முன்னெடுத்து உலகின் பல நாடுகள் இன்றைக்கு நம்முடைய யோக கலையிலிருந்து ஒவ்வொரு செயல்களையும் பின்பற்றக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம், பரிவார அமைப்புகளின் நோக்கம்.